ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி பாகம் 36 கேட்கலாமா? தணிகாசலம் மனோன்மணியின் அப்பாவின் பெயரை சொல்லி அழைத்து கொண்டே உள்ளே வந்தார் குணசீலன், செழியனின் தந்தை. வாங்க பெரியப்பா, உட்காருங்க, வரவேற்றாள் மனோன்மணி. வாரேன்ட்டா. எங்க தணிகாசலத்தை? பின்னால் தோட்டத்தில் இருக்காக பெரியப்பா, உட்காருங்க, குடிக்க காப்பி கொண்டு வரேன். வாங்கண்ணே. என்னாடா மனோனுக்கு பரிசமாமே, கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே நீ. அட, உங்ககிட்டலாம் சொல்லாமல் நடக்குமானே, சும்மா நேற்று பூ வைக்கத்தேன் வந்தாக, இனி தேதி பார்க்கணும். நல்லது நல்லது, மனோன்மணி நல்லா இருக்கணும். சரிடா, கிளம்பி வா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. திருவிழாவுக்காக மக்கள்கிட்ட வசூல் பண்ணின வரி பணத்துக்கு இன்னும் கொஞ்சம் கணக்கு எழுதணும். குயவன் வீட்டுக்கு போய் காசு கொடுக்கணும். பாண்டியன் கல்யாண பேச்சு நின்று போனதுலேருந்து வீட்டில் அருளே இல்லை. அதன் சிலையை நாங்கள் நான் இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். தனியாக போக சங்கட்டமாக இருக்குது. நீ என் கூட வரியா? என்னானே இப்படி பேசுறீங்க? வாரேன்னே, போவோம். இந்தாங்க பெரியப்பா காப்பி. மனோன்மணி நீட்டிய காப்பியை வாங்கி கொண்டார் குணசீலன். எந்த மாதம் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டீங்களா தனிகா? ஆமாண்ணே, வைகாசிலன்னு யோசனை செஞ்சு வச்சுருக்கோம். இது படிப்பையும் முடிச்சுக்கிறோம்ல. ஆமாடா, சரிதன். அம்மன் ஊர்வலத்தில் யானை மட்டும் மிரளாமல் இருந்திருந்தா பாண்டியனுக்கும் நிச்சயம் வச்சிருக்கலாம். எல்லாம் நம்ம நேரம். பெருமூச்சு விட்ட குணசீலனை பார்க்க பரிதாபமாக இருந்தது மனோன்மணிக்கு. அண்ணே, என்ன நீங்கள் வீட்டில் எல்லாரும் சோகமாக இருந்தாலும் நீங்கள் தானே எல்லாருக்கும் எடுத்து சொல்லி தைரியம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே இப்படி வருத்தப்படுறீங்களே. ஒன்றும் பேசாமல் கையில் இருந்த காப்பியை ஒரே மடக்காக குடித்து முடித்த குணசீலன் டம்ளரை மனோன்மணியிடம் நீட்டினார். நீ சொல்கிறதும் சரிதான் தனிகா. வருத்தப்பட்டு என்னாக போகுது? ஆக வேண்டிய வேலை ஆயிரக்கணக்கில் கிடக்கு. அதை நாம் தானே பார்க்கணும். சரி, போலாமா? வா. சரிண்ணே. மனோனு வாரேன்ட்டா. ஆகட்டும் பெரியப்பா, போயிட்டு வரேன். மதியம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டு சாப்பிடாம இருக்காத. நீ சாப்பிட்ரு, நான் வர நேரமாகும்னு நினைக்கிறேன். சரிப்பா, வாரம். இருவரும் விடை பெற்று கிளம்பினர். அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் எதேச்சையாக மோடாவை பார்த்தால் மனோன்மணி. கோயில் கணக்கு நோட்டு இருந்தது. ஐயோ, முக்கியமான சமாசாரத்தை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்களே. சரி, நம்ம கோயிலுக்கு போய் கொடுத்துட்டு வருவோம் நினைத்து கொண்டவள் கையில் அந்த நோட்டை எடுத்தபடி வீட்டை விட்டு வெளியேறி வாசல் கதவை சாத்தி பூட்டினாள். மகேஸ்வரி வீடு. விருந்து தயாராப்பா பாத்தி? செஞ்சுட்டேன்மா. இனி காய்கறிகள் கழுவின குப்பையை மட்டும் எடுத்து போட்டுட்டா முடிச்சிடும். அவங்க எத்தனை மணிக்குமா வருவாங்க? வந்துக்கிட்டு இருப்பாங்க. உன் புருஷன் எங்க? இலைய இருக்கு, அவனைத்தானே போக சொல்லியிருந்தேன். வந்துட்டாகம்மா, என்கிட்ட கொடுத்துட்டாக. அதையும் மறுத்து வச்சுட்டேன். சிந்தாமணி, சிந்தாமணி, இதோ வாரேங்க. வேகமாய் ஹாலுக்கு வந்து ரகோத்தமரிடம் நின்றாள். என்னங்க? ஒரு காப்பி கொண்டு வா, ஒரே தலைவலியாக இருக்குது. இருங்க, வீடே இங்கே அல்லோல கல்லோலமாக இருக்குது. இப்போ வந்து காப்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. குடுப்பியா மாட்டியா? கொடுக்குறேங்க, இருங்க. நகைக்கடையிலேருந்து ஆள் வந்தாச்சா? இல்லை. ஏன் இன்னும் வராமல் இருக்காங்க? மணி இப்போவே 8:30 ஆயிடுச்சு. 9:10 தானே நல்ல நேரம். அதுக்குள்ளே அவங்க வந்து மாங்கல்யம், குண்டு, காசு எல்லாத்தையும் கொடுத்தா தானே நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்க முடியும். கடைக்கு போன் போட்டு கேளுங்க, நான் காப்பி கொண்டு வரேன். சரி, கேட்குறேன். அப்போது வீட்டு வாசலில் குதிரை வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தால் சிந்தாமணி. குதிரை வண்டியிலிருந்து சௌந்தரம்மாள், கீதா, சீதா, மகேஸ்வரி என ஒவ்வொருவராய் இறங்கி கொண்டிருந்தனர். கடைசியாய் ராஜா இறங்கும்போது அந்த தெருவின் வழியாக புல்லட்டில் போய் கொண்டிருந்த செண்பக பாண்டியனை கண்டதும், நீங்கள் எல்லாரும் உள்ள போங்க, நான் இப்போ வரேன் என்று சொல்லிவிட்டு பாண்டியா என கத்திக்கொண்டே வேகமாக நடக்க அவனை புதிராக பார்த்து கொண்டு நின்ற மூவரையும் வாங்க வாங்க என உள்ளே அழைத்து போனாள் மகேஸ்வரி. பாண்டியா. ராஜா பைக்கை நிறுத்தினான் செண்பக பாண்டியன். இறங்கி ராஜாவின் கையை பிடித்தான். பாண்டியா, என்னை மன்னிச்சிருடா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல. லே, என்னடா பேசுகிற? நீ என் ஃப்ரெண்டுடா, நீ எப்படி எனக்கு துரோகம் செய்ய நினைப்ப? உன்னால் அப்படி யோசிக்க கூட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ராஜா. இல்லை பாண்டியா, 2 நாளாக ஏதோ சொல்ல முடியாத ஒரு குற்ற உணர்ச்சி என் மனசை போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்துச்சு. தூங்கவே முடியல. உன்னை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சுடா. நல்ல வேலை, இன்னைக்கு உன்னைய பார்த்துட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ராஜா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலடா. உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. உனக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. கண்டதையும் நினச்சி குழம்பாம சந்தோஷமாக இரு, சரியா? பெரிய வீட்டு பிள்ளைய கட்டியிருக்க, அதை நல்லா பார்த்துக்க. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும், புரியுதா? வாழ்த்துக்கள் மச்சான் என்று அவனை கட்டி அணைத்து விட்டு புறப்பட்டான் செண்பக பாண்டியன். ஆத்தா மனோனை அப்பாவிடம் கணக்கு நோட்டை கொடுத்துவிட்டு வீட்டை பார்த்து போய் கொண்டிருந்த மனோன்மணி திரும்பி பார்த்தாள். ராமாயி பாட்டி நின்று கொண்டிருந்தாள். என்ன பாட்டி,
துணி துவைக்க ஆற்றுக்கு போய்க்கிருக்கேன். தலை கிறுகிறுன்னு வந்து கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரியுதாத்தா. கீழே விழுந்துருவேணும்னு பயமாக இருக்குது. நீ என்னை கொஞ்சம் கூட்டுக்கு போறியாத்தா? சற்று யோசித்த மனோன்மணி, சரி பாட்டி வா போகலாம் என்று அவரின் கையை பிடித்து கொண்டாள். பொறுமையாக போவோம் வா. சொன்னபடி பொறுமையாய் 3/4 மணி நேரம் நடந்து பாட்டியை ஆற்றங்கரையில் பத்திரமாய் விட்டுவிட்டு வீடு திரும்பி கொண்டிருந்தாள். பின்னால் புல்லட் சத்தம். திரும்பி பார்த்தாள். செண்பக பாண்டியன். மனோன்னு, என்னம்மா இந்த பக்கம் தனியாக வந்துக்கிட்டு இருக்க? பதில் ஏதும் சொல்லாமல் அவனை முறைத்து கொண்டே நின்றாள். என்ன அப்படியே நிற்கிற? உன்னையத்தையும் கேட்குறேன். நீ எதுக்குன்னு என்னை பற்றிலாம் கேட்குற? உன் வழியை பார்த்து போ. என்னம்மா ஏன் கோவமாக இருக்க? என்னது ஏன் கோவமாக இருக்கியாவா? ஏன் கேட்க மாட்டேன்? என் மகேஸ்வரி வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியானதுக்கு நீயும் ஒரு காரணம் தானே. உன் மேலே கோவம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஆத்தங்கரையில் அம்பிட்டு பெரிய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒத்த வார்த்தை பேசாமல் கல்லு மறை நின்றுக்கிட்டு இருந்தியே, அதுக்கு என்னென்ன அர்த்தம்? அப்போ அந்த கடுதாசியில் சொல்லப்பட்டிருந்த விஷயத்தை நீ நம்பிட்ட அப்படித்தானே? உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னே. லேசாக புன்னகைத்தான் அவன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மனோன்னு. வண்டியை விட்டு இறங்கி கீழே நின்றான் செண்பக பாண்டியன். ராஜா ரொம்ப நல்ல பையன். அவனை கட்டுனதால மகேஷ் வாழ்க்கை ஒன்றும் விளங்காமல் போயிடாது. ஓ அப்படியா? அது எனக்கும் தெரியும். ஆனால் மகேஷ் அந்த வாழ்க்கையை விரும்பலை. அவள் விரும்பின வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கல. ஆனால் அவளை விரும்பின வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பார்க்குற? ராஜா மகேஸ்வரியை அவளுக்கே தெரியாமல் ஒரு தலையாக காதலிச்சியான். நீ நீ என்னென்ன சொல்கிற? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? யாரு சொன்னாங்க? அது பொய்யா கூட இருக்கலாம்ல. வேற யாராவது சொல்லியிருந்தா அது பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே. ஆனால் என் காதால் நான் கேட்டேன். ராஜாவும் அவனோட தங்கச்சி கீதாவும் என்னை தொடங்கி அனைத்தையும் சொன்னான். ராஜா ரொம்ப நல்ல பையன் மனோன்னு. கவர்மெண்ட் வேலை பார்க்குறியா, நல்ல அதிகாரத்தில் போய் உட்காரணும்னு வெறி அவனுக்கு இருக்குது. அதுக்காக தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப விரும்பின மகேஸ்வரி தனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவன் உறுதியாக நம்பின மகேஸ்வரி இப்போ அவனோட மனைவி ஆகிட்டாங்க. அவன் கூட தான் எப்பயுமே இருக்க போகிறாங்க. அதனால் அந்த பிள்ளையை நல்லா வச்சுக்கிறணும்னு அவன் இன்னும் வெறியோடு உழைப்பான். அது மட்டும் இல்லாமல் மகேஷும் ஜாதி பார்க்குற பிள்ளை கிடையாது. அதனால் அவங்களோட கல்யாண வாழ்க்கை நிச்சயமாக நல்லாதான் இருக்கும். இந்த நம்பிக்கை எனக்கு இருந்ததால தான் முந்தா நாள் நான் பேசாமல் இருந்தேனே தவிர அந்த கடுதாசையை நம்பினதால இல்லை. எனக்கு ராஜாவை பற்றியும் தெரியும், மகேஷை பற்றியும் தெரியும். அவன் கொடுத்த விளக்கத்தில் வாயடைத்து போய் அப்படியே நின்றாள் மனோன்மணி. எனக்கும் தான் மகேஸ்வரியை கட்ட போகிறோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சந்திரமகாளி வேறு மாதிரி விதி அமைச்சு வச்சுருந்துருக்காளே. அது மட்டும் இல்லை, இதை நான் எனக்கு ஆத்தா கொடுத்த தண்டனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தண்டனையா? என்னென்ன சொல்கிற? மனோன்மணி ஆச்சரியமாக கேட்க சுற்றுமுற்றும் ஒரு தரம் பார்த்து கொண்ட செண்பக பாண்டியன் காற்றுக்கு கூட கேட்காத குரலில் கிசுகிசுப்பாக பேசினான். மனோன்னு, ஒரு 10-15 நாளாக எனக்குள்ளே நான் மட்டுமே வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இப்போ உன்கிட்ட சொல்ல போகிறேன். இதை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என்னென்ன வீடுகையெல்லாம் பலமாக இருக்குது? என்னன்னு சொல்லு, எனக்கு ரொம்ப பதட்டமாகுது. அது அது ஆத்தா இந்த வருஷமும் திருவிழாவுக்கு உத்தரவு கொடுக்கல மனோன்னு. பூசாரி பழி குடித்த ஆட்டுக்குட்டி செத்து போயிடுச்சு. அவன் சொன்னதை கேட்டவுடன் தீயை மிதித்தது போலானால் மனோன்மணி. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி அங்கே? நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு புரியுது. இரு நானே சொல்கிறேன். 3 வருஷமாக திருவிழா நடக்காததால் இந்த வருஷம் ஆத்தா எப்படியாவது உத்தரவை கொடுத்துடணும்னு எனக்கு ரொம்ப படபடப்பாக இருந்துச்சு. கோயில் வாசலில் ஒரே கூட்டமாக இருந்ததால் பின்பக்கமாக போய் தனியாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய பாம்பு கோயில் முதல் சுவத்தில் சரசரன்னு ஏறி உள்ளே போயிடுச்சு. எனக்குன்னா ஒரே பயம். ஒருவேளை இந்த பாம்பு வெள்ளாட்டுக்குட்டியை கடிச்சு ஆடி இறந்து போச்சுன்னா அது பெரிய அபசகுணம் ஆகிருமே. என்ன பண்ணுறது? பேசாமல் எகிரி குதிச்சு கோயிலுக்குள்ளே போய் அந்த பாம்பை அடிக்கலாமா? ஆனால் அது தெய்வ குத்தம் ஆகிருமேன்னு யோசித்தேன். அப்புறம் ஆத்தா மேலே பாரத்தை போட்டுட்டு உள்ளே போயிட்டேன். அங்கே பார்த்தா பாம்பை காணோம். சுற்றி வந்து பார்த்தப்ப ஆடை எந்திரிக்காமல் எப்படி வெட்டி போட்டோமோ அப்படியே கிடந்துச்சு. அதை பார்த்ததும் வேதனையில் என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோகமாக திருப்பி வெளியே போயிடலாம்னு நினச்சப்ப தான் எங்கே இருந்தோ ஏதோ சத்தம் கேட்டுச்சு. பின்வாசல் பக்கத்தில் இடிஞ்ச கதை ஒன்று இருக்குமே, அங்கேருந்து தான் சத்தம் வந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு வெள்ளாட்டுக்குட்டி மந்தையிலிருந்து பிரிஞ்சு இந்த பக்கமாக வந்துருச்சு போல. காலில் ஏதோ கொடி சிக்கிக்கிருச்சு போல. அதனால அந்த ஆட்டுக்குட்டியால் ஓட முடியல. அப்போதான் எனக்குள்ள ஒரு யோசனை. நம்ம பழி கொடுத்த ஆடும் இந்த ஆடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. பேசாமல் ஆடை மாற்றிட்டா என்னென்னு. எங்கேருந்து தான் எனக்கு அந்த தைரியமும் வேகமும் வந்துச்சோ தெரியல. மணியை பார்த்தேன், 5 நிமிஷம்தான் இருந்துச்சு. செத்துப்போன ஆட்டை அங்கே கிடந்த ஒரு கோணிப்பையில் அள்ளி போட்டு மறைச்சி வச்சுட்டு இந்த ஆட்டு மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றி திரிசூலத்துக்கிட்ட விட்டுட்டேன். அப்படியே மூச்சு காட்டாமல் வந்த வழியிலேயே கோணிப்பையோடு எகிரி குதித்து வெளியே வந்து அந்த ஆட்டை புதைக்க போயிட்டேன்.
திருவிழா நடந்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே. அதனால தான் என் கல்யாணம் நடக்காமல் போனதை தண்டனைன்னு சொல்கிறேன். அவன் தீர்க்கமாக பேசி முடித்தான். என்ன மனோன்னு ஒன்றுமே சொல்லாமல் இருக்க? ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா உனக்கு? இல்லைன்னே, ஆட்டுக்குட்டியை மாற்றின உனக்கே கல்யாணம் நின்று போச்சுன்னா 3 கொலை செஞ்ச எனக்கு ஆத்தா என்ன தண்டனை கொடுப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வருவாள்.